வீடியோக்கு அதிக வியூஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடியோக்கு இந்த மாதிரி மியூசிக் ஆட் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் சேனல் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போது கூகுளில் youtube.studio.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் லாகின் வருதா, அந்த லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளோட சேனல் டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட லோகோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் மியூசிக் சிம்பிள் வருதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிரும். இப்போ பாருங்கள், இதில் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது யூடியூப்பே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக்குங்க. ஆயிரக்கணக்கான மியூசிக் வந்து இலவசமாக யூடியூப்பே கொடுத்துருக்குது. இதை நீங்கள் உங்களோட வீடியோக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. காப்பிரைட்டே வராமல் மியூசிக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் வேயாக இருக்கும். யூடியூப் லைப்ரரியில் ஆயிரக்கணக்கான மியூசிக் இருக்குங்க. இதில் பாருங்கள் ஸ்டார்டுன்னு இருக்கா, அது வந்து நான் ஆல்ரெடி எனக்கு பிடிச்ச மியூசிக்கை நான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஆயிரக்கணக்கான மியூசிக்கில் நமக்கு பிடிச்ச மியூசிக்கை இந்த மாதிரி அந்த ஸ்டார் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபேவரட் மியூசிக்காக வந்து செட் ஆகிரும். இப்போது இதை ஒரே கிளிக்கில் இதை நம்ம டவுன்லோட் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மியூசிக்கை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்காக மியூசிக்கை வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு மியூசிக் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோடு பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துருக்கா, இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மியூசிக் வந்து உங்களோட ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகிரும். பாருங்கள், ஃபைலில் வந்து டவுன்லோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. இப்போது அதுக்கடுத்து நிறைய மியூசிக் இதில் இருக்குது, ஆயிரக்கணக்கான மியூசிக் இருக்குது. நீங்கள் தான் உங்களோட வீடியோக்கு தேவையான மியூசிக்கை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். இப்போது சவுண்ட் எஃபெக்ட், இப்போ நான் சவுண்ட் எஃபெக்டை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சவுண்ட் எஃபெக்ட் வந்து யூடியூப்பே ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. உங்களோட வீடியோவுக்கு எந்த எஃபெக்ட் தேவையோ அதை நீங்கள் வந்து இங்கே கண்டுபிடிச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த மியூசிக் எல்லாம் உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வீடியோ இருக்கிறதுக்கும் சம் எஃபெக்டோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னமும் அட்ராக்டிவாக இருக்கும். இதுவும் சேம் தாங்க. நம்ம டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகிரும். இந்த மாதிரி நமக்கு யூடியூப்பே ஃப்ரீயாக மியூசிக் கொடுக்கும்போது தேவையில்லாத மியூசிக்கை கொண்டு வந்து நம்ம வீடியோவில் ஆட் பண்ணிவிட்டு அதில் காப்பிரைட் இஷ்யூ, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி வாங்காமல் யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மியூசிக் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ பாருங்கள், டோட்டலாக நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி காட்டுற பாருங்கள், 2000க்கு மேலே மியூசிக் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆரோ மார்க் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பார்ட்டுக்கு போகும். அடுத்தடுத்து நிறைய மியூசிக் போகும். அதாவது ஒரு பேஜில் 30 வீடியோ தான் இருக்கும். அடுத்தடுத்து வீடியோக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நிறைய மியூசிக் இருக்குது, டவுன்லோட் பண்ணி காப்பிரைட் இல்லாமல் உங்கள் வீடியோவை அதிக வியூஸ் கொண்டு வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மியூசிக் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. நம்மளோட மொபைல் ஃபோனில் தாங்க இது எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட நார்மல் மொபைலில் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை பாருங்கள், அதில் டவுன்லோட் இருக்கா, அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஒரு 4 மியூசிக் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. இதை நம்ம எடிட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாம் யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீ மியூசிக்குங்க. அதே மாதிரி யூடியூப்பில் சாங்ஸ் உங்களோட வீடியோக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காப்பிரைட் இல்லாமல் சாங்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களோட வீடியோக்கு இன்னமும் அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.